10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 4 வடிவியல் பயிற்சி 4.1 7வது கணக்கு பார்க்குறோம். கொடுக்கப்பட்ட படத்தில் OPRQ ஆனது சதுரம் மற்றும் கோணம் MLN = 90 டிகிரி எனில் கீழ்கண்டவற்றை நிரூபிக்கவும். 4 சப்டிவிஷன்ஸ் இந்த கேள்வியில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் முதல் சப்டிவிஷனில் என்ன நிறுவனம் அப்படின்னா, முக்கோணம் LOP ஆனது முக்கோணம் QMO அப்படிங்கிறதுக்கு வடிவத்த முக்கோணம் அப்படின்னு காட்டணும். இப்போ கேள்வியில் பார்க்கலாம். LOP அப்படிங்கிறது இந்த முக்கோணம், LOPங்கிறது இந்த முக்கோணம் எதுக்கு வடிவத்தவைன்னு காட்டணும்? QMO இந்த முக்கோணத்துக்கு வடிவத்தவைன்னு காட்டணும். வடிவத்தவைன்னு காட்டுறதுக்கு ஏதாவது 2 கோணங்கள் சமமா இருந்ததுன்னா அந்த முக்கோணம் வடிவத்த முக்கோணங்களா அமையும். அந்த நிபந்தனையை வச்சுதான் இதுக்கு தீர்வு எழுத போறோம். ஸோ இப்போ எந்த முக்கோணங்கள் சமமா இருக்கு அப்படின்னா 90 டிகிரிங்கிறது சமமா இருக்கு. அதாவது OLP அப்படிங்கிறது 90 டிகிரியா இருக்கு LOPங்கிற முக்கோணத்துல. அடுத்து MOQ அப்படிங்கிற முக்கோணத்துல பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த கோணம், அதாவது கோணம் Q ஆனது என்ன டிகிரி இருக்கு? நமக்கு 90 டிகிரி இருக்கு. ஸோ அந்த நிபந்தனை எழுதுறப்ப கோணம் OLP 90 டிகிரி. அதே போல இரண்டாவது QMOங்கிற முக்கோணத்துல கோணம் OQM ஆனது 90 டிகிரின்னு இருக்கு. 2 கோணங்களும் 90 டிகிரியா இருக்கு. அடுத்து ஒத்த கோணங்கள் சமம். 2 முக்கோணங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய ஒத்த கோணங்கள் சமமா இருக்கும். இதுல எது ஒத்த கோணங்கள்? கோணம் எம்மும் கோணம் ஓவும் ஒத்த கோணமா இருக்கும். அந்த நிபந்தனையை தான் எழுதுறோம். கோணம் LOP சமம் கோணம் OMQ. இந்த 2 கோணங்களும் சமம். என்ன நிபந்தனை? ஒத்த கோணங்கள் சமம்ங்கிற நிபந்தனையை வச்சு இதை எழுதுறோம். இப்போ 2 கோணங்கள் சமமா இருந்தது அப்படின்னாவே 2 முக்கோணத்துல அந்த 2 முக்கோணங்களும் வடிவத்த முக்கோணங்கள் தான். தேர்ஃபோர் முக்கோணம் LOP வடிவத்தவை. எதுக்கு? முக்கோணம் QMO. என்ன நிபந்தனைப்படி எழுதுறோம்? AA விதிப்படி. AA விதிப்படி வடிவத்த முக்கோணங்கள். அடுத்து இரண்டாவது சப்டிவிஷன். இரண்டாவது சப்டிவிஷன்ல நிறுவ வேண்டியது பார்த்துட்டோம் அப்படின்னா முக்கோணம் LOP வடிவத்தவை முக்கோணம் RPN. இது 2 வடிவத்தவைன்னு காட்டணும். வரைபடத்துல இருந்து LOPங்கிற முக்கோணம் இருக்கு, RPNங்கிறது இந்த முக்கோணம். இதுல பார்த்துட்டோம் அப்படின்னா OLPங்கிற கோணமானது 90 டிகிரி இருக்கு. அதே போல கோணம் ஆறும் நமக்கு என்ன டிகிரி தான்? 90 டிகிரி தான். அப்ப இந்த 2 கோணங்களும் சமமா இருக்கு. அடுத்து வடிவத்தவை எது? கோணம் Pயும் கோணம் Nனும் வடிவத்த முக்கோணமா இருக்கு. வடிவத்த கோணமா இருக்கிறதுனால அது 2 சமமா இருக்கும். அந்த நிபந்தனையை தான் வரைபடத்துல இருந்து எழுதுறோம். கோணம் OLP 90 டிகிரி. அதே போல முக்கோணம் RPNல கோணம் PRN, ஆறுங்கிற கோணமானது 90 டிகிரி இருக்கு. அடுத்து LPO, அதாவது கோணம் P RPN. RP அதாவது Nக்கு வடிவத்தவையா இருக்கு. கோணம் PNR. இது 2 சமம். என்ன நிபந்தனைப்படி? ஒத்த கோணங்கள். ஒரு கோணம் 90 டிகிரின்னு இருக்கு. அடுத்து ஒத்த கோணமா இருக்கிறதுனால இது 2 சமமா இருக்கிறதுனால AA விதிப்படி 2 முக்கோணங்களும் நமக்கு வடிவத்த முக்கோணங்களா அமையும். தேர்ஃபோர் முக்கோணம் LOP வடிவத்தவை முக்கோணம் RPN. நிபந்தனை AA விதிப்படி 2 முக்கோணங்களும் வடிவத்த முக்கோணங்கள். அடுத்து மூன்றாவது சப்டிவிஷனுக்கு வரும். மூன்றாவது சப்டிவிஷனை நிறுவ வேண்டியது முக்கோணம் QMO வடிவத்தவை முக்கோணம் RPN. இது 2 வடிவத்தவைன்னு காட்டணும். இந்த 2 முக்கோணங்களும் வடிவத்தவைன்னு காட்டுறதுக்கு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் 2 சப்டிவிஷன்ல நம்ம என்ன நிறுவனமோ அந்த நிபந்தனையை வச்சுதான் வடிவத்தவைன்னு காட்டுறோம். முக்கோணம் LOP ஆனது முக்கோணம் QMOவுக்கு வடிவத்தவை. அதே போல இரண்டாவது நிபந்தனையில நிறுவனது முக்கோணம் LOP ஆனது வடிவத்தவை முக்கோணம் RPN. இந்த 2 முக்கோணங்களும் LOP QMOக்கு வடிவத்தவை, LOP ஆனது RPNக்கு வடிவத்தவை இருக்கிறதுனால ஸோ இந்த QMOவும் RPNும் எப்படிதான் இருக்கும்? ஒன்றுக்கொன்று வடிவத்தவையா இருக்கும்.
therefore முக்கோணம் QMO வடிவத்தவை முக்கோணம் RPNன்னு டைரக்டா சொல்லிடலாம். அடுத்து 4வது சப்டிவிஷனில் நம்ம நிறுவ வேண்டிய நிபந்தனை QR ஸ்கொயர் ஈக்குவல் டு MQ பெருக்கல் RNன்னு நிறுவனம். இந்த நிபந்தனையை நிறுவறதுக்கு OQRP அப்படிங்கிற சதுரத்தை எடுத்துக்கிறோம். சதுரம் OQRPயில் இருந்து சதுரத்தின் அனைத்து பக்கங்களும் நமக்கு எப்படி இருக்கும்? சமமா இருக்கும். ஸோ அந்த நிபந்தனையை வச்சு OQ ஈக்குவல் டு QR ஈக்குவல் டு RP ஈக்குவல் டு OP. சதுரத்தின் 4 பக்கங்களும் ஒன்றுக்கொன்று சமம். இதுல 3ஐ பயன்படுத்துறோம். 3வது நிபந்தனையை பயன்படுத்துறோம். 3ஐ பயன்படுத்தி 3வது நிபந்தனை என்ன? முக்கோணம் QMO வடிவத்தவை முக்கோணம் RPN. இந்த ரெண்டையும் பயன்படுத்திட்டோம் அப்படின்னா 2 முக்கோணங்கள் வடிவத்தவையா இருக்கிறப்ப அதனுடைய பக்கங்கள் விகித சமமா இருக்கும். அந்த நிபந்தனை எடுக்கிறப்ப முதல் 2 மதிப்பு எழுதுறப்ப QM/RPன்னு கொடுக்கலாம். 2ஐயும் 3ஐயும் எடுக்கிறப்ப MO/PNன்னு கொடுக்கலாம். அடுத்து 1ஐயும் 3ஐயும் எடுக்கிறப்ப QO/RNன்னு கொடுக்கலாம். வடிவத்த முக்கோணங்கள்ங்கிற நிபந்தனையை பயன்படுத்துகிறோம். இதில் எதுவும் 2 மதிப்புகளை நம்ம எடுக்கிறோம். எந்த மதிப்புகளை எடுக்கிறோம் அப்படின்னா QM/RP 3மே சமம்ங்கிறதுனால ஏதாவது 2 மதிப்புகளை எடுக்கிறோம். தேவையான நிபந்தனையில் என்ன நிறுவனம்? QR ஸ்கொயர் ஈக்குவல் டு MQ பெருக்கல் RN அப்படிங்கிறதுனால முதலையும் 3வதையும் எடுக்கிறோம். முதல் மற்றும் 3வது நிபந்தனை எடுக்கிறப்ப QO ஈக்குவல் டு RN. இதை குறுக்கு பெருக்கல் செய்யலாம். குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கிட்டோம்னா QM பெருக்கல் RN ஈக்குவல் டு RP பெருக்கல் QO. இதில் MQன்னு இதை மாற்றி எழுதிக்கலாம். MQ கிராஸ் RN ஈக்குவல் டு RP அப்படிங்கிறது எதற்கு சமம்னா QRக்கு சமம். RP ஆனது QRக்கு சமம். அதே போல் QO அப்படிங்கிறது எதுக்கு சமம்? QRக்கு சமம். இங்கே தேவையான நிபந்தனையில் QR ஸ்கொயர் தான் நிறுவனம் அப்படிங்கிறதுனால RPக்கு பதிலாகவும் QR, QOக்கு பதிலாகவும் QRன்னு கொடுத்துட்றோம். இப்போ MQ பெருக்கல் RN ஈக்குவல் டு QR ஸ்கொயர். therefore QR ஸ்கொயர் ஈக்குவல் டு MQ கிராஸ் RN என நிரூபிக்கப்பட்டது. தேங்க்யூ.